குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி மாலை 7:38 ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகுது. இந்த ராகு கேது பயிற்சியினால கடகராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு, பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அதுக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ராகுனா யாரு, கேதுனா யாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, தந்தை வழி கர்மாவை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கிரகம் ராகு. அதே நேரத்தில் தாய் வழி கர்மாவை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கிரகம் கேது. இது தந்தை வழி கர்மா நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, தாய் வழி கர்மா நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அனுபவிக்க போறீங்கன்னா அது ராகு கேதுக்கள் தான். நீங்கள் வந்ததை நீங்களே அனுபவிக்கணும்னா அது சனி. சரிங்களா? ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது முன்னோர்கள் வழி வந்த நல்ல தீய விஷயங்களுக்கு உண்டான பலாபலனை தரக்கூடிய கிரகங்கள். இது தசாபுத்தியை விட கோச்சாரத்தில் அதனுடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சமீப காலமாக எல்லாருமே அதை உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ராகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசியிலிருந்து 8ஆம் இடமான கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியிலிருந்து 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகுது. அப்போது கேது 2ஆம் இடத்துலையும் ராகு 8ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்து வரக்கூடிய 1.5 வருஷ காலம் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது 2ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிடும். கூடுதலாக ராகு அல்லது கேது தான் நின்ற வீட்டிற்கு 3, 7, 11 தன் வசப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறது கிடையாது. நின்ன வீட்டுக்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல அதை சரி பண்ணாலே அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. இப்போது ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார் அப்படிங்கும்போது அது என்ன செய்ய காத்துட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் வேண்டாமோ, எதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லையோ அந்த விஷயங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு பாவம் 8. அந்த பாவத்தில் ஒரு பாவ கிரகம் போய் உட்காருது. அந்த பாவத்தில் ஒரு பாவ கிரகம் போய் உட்காருது. பாவ கிரகம்னா ராகு, கேது, செவ்வாய், சனி. அப்படிப்பட்ட ஒரு பாவ கிரகம் போய் அங்கே உட்காருது அஷ்டமஸ்தானத்தில். ஸோ இது நல்லதா அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயங்களில் நன்மைகளையும் சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்புகளையும் கொடுக்கும். அது என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, சாஸ்திர சம்பிரதாய விஷயங்களில் மறைபொருள் ரகசியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் முதல்ல அது ஒரு நெகட்டிவாக போகிற மாதிரி, ஒரு நம்மளுக்கு பாசிட்டிவாக இல்லாத மாதிரி இருக்கும். ஃபைனல் ரிசல்ட்டு உங்களுக்கு நன்மையை கொடுத்துரும். இதை இப்படி கூட சொல்லலாம். எப்படின்னா, தொடர்ச்சியாக நிறைய பிரச்சனைகளை, 8ஆம் இடம் இல்லையா, தொடர்ச்சியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே வர வேண்டியது இருக்கும். அந்த ராகு அந்த பிரச்சனைகளை அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். எங்கே அந்த பிரச்சனைகளில் நம்ம சரிக்கு விழுந்துடுவோமோ, நம்மளை காப்பாற்றிக்க முடியலையோ அப்படிங்கிற ஒரு பயத்தையும் கொடுத்துருவார். இது எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையவே இழக்க வச்சிடுவார். அதையும் செய்துட்டு ஃபைனலாக எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் சிம்பிளாக 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு, ஒன்றும் இல்லைப்பா, நல்லா தான் இருக்க, வா பார்த்துக்கலாம், அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அழகாக இழுத்துட்டு போயிடுவார். அப்போது அந்த பிரச்சனை வருது, அதை எப்படி சமாளிக்கணுங்கிறது தெரியல. எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு மென்டலி ரொம்ப சிக்காக வரும். எல்லா பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஃபைனலாக அது நல்ல ரிசல்ட்டை கொடுத்துடுது, நம்மளுக்கு ஃபேவரான ரிசல்ட்டை கொடுத்தது. இது எப்படி தெரியுங்களா? ஒருத்தரை சூசைட் பாயிண்ட்டை கட்ட நிற்க வச்சுட்டு கீழே தள்ளி விட்டு மறுபடியும் கயிறை போட்டு மறுபடியும் அவங்களை காப்பாற்றி மேலே எடுத்துகிட்டு வர்ற மாதிரி. ஆல்மோஸ்ட் அவன் செத்துருவான். கீழே விழுந்தாச்சு, நம்ம அவ்வளோதான் இல்லை அப்படின்ற மனநிலைமை வந்ததுக்கப்புறம் கயிறை போட்டு கையை கொடுத்து மேலே தூக்கி விட்டு, ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் சகஜம்தான் அவன் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான வேலையை அந்த ராகு செய்யும் கண்டிப்பாக. ஆனால் 8ஆம் இடத்துல இருக்கிறவுடைய ராகு ஃபைனலாக உங்களுடைய முயற்சிக்கான விஷயங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும் அப்படிங்கிறத உறுதியாக ஆணித்தனமாக சொல்ல முடியும். பயப்பட வேண்டாம்.
நிறைய செலவினங்கள், திடீர் செலவுகள் அதிகரிக்கும். நம்ம சேமிக்கணும்னு நினைப்போம், பண கஷ்டம், பொருளாதார கஷ்டம் இருக்கும். சேமிக்கணும்னு நினைப்போம், அப்போ தான் செலவு அதிகமாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயது மூத்த நபர்கள் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அவங்களுக்கு உடல் தொந்தரவுகள் அதிகமாக இருந்துட்டு இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு அந்த கர்மகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை இந்த ராகு கொடுத்துருவார். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகுவினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ, ராகுவினுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் கிரகண தசாபுத்தி நடத்தினாலும் அவர்களுக்கு உயிர் கண்டம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயத்தை அந்த ராகு கொடுக்கும். ஆள் மனதில் தான் அந்த பயத்தை கொடுக்கும். என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஜோதிடத்தின் மேலே கூட இப்போ இந்த 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது நம்பிக்கை வராது. ஆனால் மாந்திரிகம், தாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம அப்படியே உள்ளே போயிடுவோம். அதில் நம்பிக்கை வந்துடும். அது சார்ந்த விஷயங்களுக்குள்ளே போயிடுவோம். பிளாக் மேஜிக் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போயிடுவோம். தயவு செய்து அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகாதீங்க. அஸ்ட்ராலஜியாக என்ன பண்ண முடியும், அல்லது நீங்கள் ஒரு தெய்வ வழிபாட்டின் மூலயமா என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்து எடுக்குங்க. பர்மனன்ட் சொல்யூஷனை அது கொடுக்காது. மாந்திரிகம், தாந்திரிகம் பர்மனன்ட் சொல்யூஷனை கொடுக்காது. பாதிப்புகளோடு தான் ஒரு காரியமானது உங்களுக்கு ஃபேவராக நடக்கும். தெய்வ வழிபாடு அப்படி கிடையாது. ஹோமம் பூஜைகள் அப்படி கிடையாது. எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் உங்களை சேஃப்கார்ட் பண்ணுறது. ஸோ முடிந்த அளவுக்கு தெய்வத்தின் மீது பற்றுதலை அதிகம் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தோணுது அப்படின்னா, கூட இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு ஏதாவது அந்த வேலையை செய்துட்டாங்களோ, ஏதோ மந்திர தந்திரம், ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி மாந்திரிகம் எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்களோ, அதனால தான் நம்மளுக்கு இப்படியெல்லாம் காரிய தடை ஏற்படுதோ அப்படின்ற ஒரு பயத்தை இது கொடுத்துருது. ஸோ அதனால தான் முள்ளால் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதற்கான சொல்யூஷனை தேடி நம்ம ஓடுறோம் அப்படிங்கிறத சொல்லுது. அப்போது குடும்பத்தில் வயது முதிர்ந்த நபர்கள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், வேலையில் நிறைய அலைச்சல் இருக்கும். இது அந்த வேலை அலைச்சல், வேலை மாற்றமலையெல்லாம் நம்மளால் தவிர்க்கவே முடியாது அப்படின்னு வச்சுக்குவாங்களே. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். அது கணவன் மனைவிக்கு ரொம்ப ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இயல்புக்கு மாறான கணவன் மனைவிக்குள்ளே அந்த உறவு நிலை அப்படிங்கிறது இயல்புக்கு மாறான கலவியில் நாட்டம் வந்துடும். கலவினா தெரியும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு அது பிடிக்குதா பிடிக்கலையா அதை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். தன்னுடைய ஆசை நிறைவேறுதா அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே ஃபோக்கஸ்டாக இருப்போம். அப்போது அந்த கணவன் மனைவிக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த உறவில் ஒரு யதார்த்தம் வேணும். என்ன சொல்கிறது, 2 பேர்த்துக்கும் சம்மதப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஆனால் இப்போது அந்த யதார்த்தமும் குறைஞ்சு போயிடும், 2 பேர்த்துடைய சம்மதமும் இங்கே இல்லாமல் போகுது. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே வெறுப்புகள் வருது. முதல்ல மெயின் பிரச்சனை அங்கே தான், சரிங்களா? அந்த கலவையில் தான் பிரச்சனை வருது. அப்நார்மலாக இருக்குது அங்கே, அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட வேண்டியது உண்டு. அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்கன்னா காது கொடுத்து கேட்கணும். ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான், இது இப்படி தான் இருக்கா, சரி ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும். இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஆப்போசிட்டால் பேசவே விட மாட்டோம். அவன் என்ன சொல்ல வர்றான்னு புரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம வாட்டுக்கு இருக்கிற விஷயங்களை நம்ம சொல்கிறது தான் சரி, நான் சொல்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குவாதத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். அப்போ பார்க்க வரைக்கும் பார்ப்பாங்க, போடா நீயும் உன்னுடைய வேலையும் உன்னோட சவகாசமும் அப்படின்னு சொல்லி போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். வீண் வாக்குவாதம், விதண்டாவாதம் தவிர்க்கிறது நல்லது. அடுத்தவங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல் அந்த 8ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா பாருங்க, வாக்கால் ஜீவனம் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் நல்லாயிருக்கும். டீச்சராக இருக்கிறவங்க, வக்கீலாக இருக்கிறவங்க, ஜோதிடராக இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் பீப்புளில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி தன்னுடைய பேச்சை மட்டுமே மூலதனமாக மேடை பேச்சாளர்கள், பாடகர்கள், இது எல்லாமே இது சம்மந்தமான துறையில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அதே போல் சொன்னால் ஒருத்தரை நீங்கள் வாழ்த்துறதுக்கு உண்டான வழி இருந்துன்னா அதை செய்யுங்க. இந்த காலகட்டம் யாரையும் சபிக்காதீங்க. சபிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த விஷயம் அப்படியே நடந்துடும்.
ரொம்ப நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? 8ஆம் இடத்துல ராகு கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத பெரிய பெரிய எதிர்ப்புகளை கூட எளிமையாக ஜெயிக்க வச்சிரும் உங்களை. எதிரிகள்னு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எதிரிகள்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள அடித்து துவம்சம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையவே பார்க்கும். கண்டிப்பாக எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஆற்றலை கொடுத்துரும். அதே போல் உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. உடல் தொந்தரவு அதிகமாகி அதுக்கப்புறம் சப்ரஸ் கம்மியாகும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கிடணும். சரியா? 8ஆம் இடத்துல ராகு வந்தாச்சுனாவே நோயெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. அதே போல் அடுத்தவங்களுடைய பணம் நம்மக்கிட்ட புழங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. கணவன் மனைவிக்குள்ள அந்த இல்லற சுகம் அப்படிங்கிறது சரிவர இருக்காது. ஒரு சன்னியாசி போல் ஒரு துறவி போல் வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை தான் இது ஏற்படுத்துது. அதே போல் இந்த நரம்பு சம்மந்தமான தொந்தரவுகள், கைகால் பிடிப்பு ஏற்படுறது இல்லையா, பேரலைஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க, ரொமட்டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்புறம் இந்த சியாட்டிக் பெயின் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ரொமட்டாய்டு, ஆர்த்ரைட்டிஸு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெரியவங்களுக்கு. அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்ததுன்னா முன்னாடியே கவனமாக பார்த்துக்கிடுங்க அப்படிங்கிறத நான் மீண்டும் சொல்லிக்கிறேன். இப்போ 8ஆம் இடத்துல கூடிய ராகு எதிரிகளை ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் இருக்குது. பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுத்தது. தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள், விதண்டாவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது. லாஸ்ட் மினிட்ல வெற்றியை கொடுத்துருது. வயது முதிர்ந்த நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கர்மகாரியம் நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. இப்போ 8ல் ராகு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக 2ஆம் இடத்துல கேது வந்துடுவார் இல்லையா. அப்போ 2ஆம் இடத்துக்கு கேது என்ன சாமி பண்ணுறாரு அப்படின்னா, எங்கேயும் வாக்குப்பளிதம் அப்படிங்கிறது உண்டாகுது. குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத கசமுசாக்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள், விதண்டாவாதமாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு, பழக்க வழக்கங்களில் மாறுதல்கள். ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருந்தால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஸ்மோக் பண்ணாமல் இருந்தால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய அந்த சம்மந்தமான மாறுதல்களை கொடுத்துருது. அதே போல் அந்த போதைக்கு அடிமையாகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த விஷயத்தையும் கொடுத்துருது. குடும்ப உறுப்பினர்கள் இதனாலேயே, இந்த குணத்தினாலேயே குடும்ப உறுப்பினர்கள் உங்களை விட்டு விலகி இருக்காங்க. அதே நேரத்தில் இல்லை சார் நான் போதையெல்லாம் அடிமையாக மாட்டேன், எனக்கு அந்த பழக்கமே இல்லை, எப்போவுமே இல்லை, இனிமேல் வராது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, வேலைக்காக, பொருளாதார முன்னேற்றத்துக்காக குடும்பத்தை விட்டு, குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. குடும்பத்தை சுருக்குது. குடும்ப உறவுகளில் யாராவது ஒருத்தர் வெளியேறுறாங்க. இல்லை அப்படின்னா குடும்ப உறவுகளுக்கு உங்கள் மீது இருந்த நம்பிக்கை பறிபோகுது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நிறைய பொருளாதார நஷ்டங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். புது இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துக்கிறது நல்லது. பெரியவங்களுக்கு கண்ணு சம்மந்தமான பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் நம்ம வாட்டுக்கு அடாவடித்தனமாக அதை இதுன்னு பேசிடுவோம். என்ன காரணம்னா, தவறான நபர்களினுடைய வழிகாட்டுதல், தவறான எண்ணமுடைய நபர்களுடைய வழிகாட்டுதல் இங்கே நம்மளை லீட் பண்ணுது அப்படிங்கிறத சொன்னால் அது மிகையாகாது. ஓகே, இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது நீங்கள் நார்மலாகவே பேசினாலும் இவன் மனசுக்குள்ளே ஒன்றை வச்சுட்டு வெளியே என்னத்தையோ பேசுகிறான்டா, நம்மளை கவுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க, நல்ல எண்ணம் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொடெக்ஷன் வந்துடும் உங்கள் மேலே. ஸோ அதனால் என்ன பண்ணுவான், டக்குன்னு கோவம் வந்துடும். நம்ம பேசுகிறத கூட ஒருத்தர் நம்மளை மனசார ஒரு விஷயத்த சொன்னால் அதையும் ஒருத்தன் கேட்கல அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், கோவப்படத்தான் செய்வோம் இல்லையா. மூக்கு மேலே கோவம் வர்றதுன்னு சொல்கிறது இல்லையா, அது இந்த காலகட்டம் தான். இப்போ கோபம் அதிகம் உண்டு. வாக்குப்பளிதம், சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னு நினைப்போம், கண்டிப்பாக செய்வோம். பல நேரங்களில் பல இடங்களில் ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கு பார்ப்போம். குடும்பத்துக்குள்ள தவறான பழக்க வழக்கங்கள்னால குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளும் குடும்ப பிரிவினைகளும் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. பொருளாதார ரீதியான கஷ்டங்கள், பொருளாதாரத்தை சரி செய்கிறதுக்காக சொந்த வீடை விட்டு, சொந்த ஊரை விட்டு வெளியிலிருந்து சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. குழந்தைகளாக இருந்தால் கல்வியில் கொஞ்சம் நாட்டம் குறைஞ்சு போயிடுது. 12வது வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்வியில் நாட்டம் குறைஞ்சிருது. கண்ணு சம்மந்தமான பாதிப்பு, வாயில பிரச்சனைகள் வர்றது, பல்லு சொத்த பல்லாகிறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையெல்லாம் சொல்லுது. இந்த காலகட்டம் கொஞ்சம் ஆறி போச்சுன்னா சாப்பிட மாட்டோம். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை எப்படி வருது பாருங்க. கொஞ்சம் ஆறின சாப்பாடு இருந்தால் சாப்பிட மாட்டியா, அவ்வளோ பெரிய ஆளாகிட்டியான்னு கேட்பாங்க. நம்மளுக்கு அதுதான் பிடிக்குது, அதுதான்ப்பா நம்மளுக்கு வாய்க்கு ருசியாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போது சூடான உணவு தான் நீங்கள் இந்த காலகட்டம் விரும்புவீங்க. ஆனால் அதை உங்களுடைய வாழ்க்கை துணை ஏற்றுக்க மாட்டாங்க.
ஏன் சாப்பிட்டா என்ன வெஸ்தவா வச்சுட்டோம் அப்படிம்பாங்க. ஸோ கொஞ்சம் அது பார்த்துக்க வேண்டியது இருக்கும். திருமணம் இது வரைக்கும் கடக்கிறதுக்கு ஆகலை அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அதற்காக திருமண செலவுகளுக்காக, சுபகாரிய செலவுகளுக்காக கடனை அதிகமாக வாங்கிடாதீங்க. ரொம்ப கிராண்டாக பண்ணணுன்ட்டு இல்லை, சிம்பிளாக பண்ணுங்கள். குடும்ப உறவுகளை அதிகமாக ஒன்று சேர்த்தும் போது தான் பிரச்சனை வருது, நல்லா புரிஞ்சுக்குங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த 2ஆம் இடத்துக்கு கேதுவை ஹேண்டில் பண்ண பாருங்கள். முடிஞ்ச அளவு பேச்சை குறைச்சிடுவீங்க. அந்த அனுபவத்தை அந்த கேது கொடுத்துருவார். ஓகே, நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா? அதை சரி செய்கிறதுக்கு சர்ப வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடு செய்துட்டு வாங்க, போதுமானது. மேலும் கடகராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து இந்த ராகுகேது பயிற்சியினால நன்மைகள் நிறைய நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்குளமுடன். திருச்சிற்றம்பலம்.